இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். இன்றைய செய்தியின் தலைப்பு, எதுவும் இல்லை என்றாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்துகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், இப்படி வரிசையாக இல்லாதவைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிற ஆபகூக் தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது எப்படி சாத்தியமாகும்? ஆசீர்வாதங்கள் எதுவும் நமக்கு கிடைக்காமல் போகும்போது, ஆரோக்கியமே இல்லாத சரீரத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது, எதிர்பார்த்த காரியங்கள் எதுவும் நடக்காத போது, நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தடைகளே வந்து கொண்டிருக்கும் போது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்பதை ஆபகூக் தீர்க்கதரிசி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியானால் நாம் சாதாரணமான மனிதர்களா, அல்லது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிற ஆவிக்குரிய மனிதர்களா என்பதை எப்படி நாம் நிரூபித்து காட்ட முடியும்? நாம் சாதாரண மனிதர்களாக இருந்தால், ஆண்டவரிடமிருந்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை, நாங்கள் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறோம் என்று புலம்பிக் கொண்டே இருப்போம். ஆனால் நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தால், எதுவுமே எங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும், நாங்கள் நினைத்ததெல்லாம் எங்களுக்கு கிடைக்காமல் போனாலும், நாங்கள் நேசித்த பல காரியங்களை இந்த உலகத்தில் இழந்து போயிருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லுவோம். அப்படி சொல்ல வேண்டுமானால் அதன் ரகசியத்தையும் ஆபகூக் தீர்க்கதரிசி நமக்கு சொல்லி தருகிறார். அது என்னவென்றால், எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும், எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் என்று அவர் அறிக்கையிடுகிறார். என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்றும் விசுவாசத்தோடு கூட கூறுகிறார். இதே வார்த்தைகளைத்தான் நாமும் சொல்ல வேண்டும். நமக்கு பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, கண்ணீர் விடுகிற சூழ்நிலைகள் வரும்போது, அதை பற்றி நாம் கவலைப்படாமல், ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் சந்தோஷமாக இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எதுவுமே இல்லாமல் இருந்தும் சந்தோஷமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ரகசியம் வேறு ஒன்றுமில்லை, ஆண்டவர் நம் கூட இருப்பதுதான் காரணம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதுதான் காரணம். ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தால் நாம் சோர்ந்து போய் முடங்கி கிடக்க மாட்டோம். நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் யாராக இருந்தாலும் சரி, கீழே விழுவது என்பது எல்லோருக்கும் நடக்கிற காரியம்தான். ஆனால் விழுந்த இடத்திலேயே கிடப்பது என்பதுதான் மோசமான ஒரு காரியம். ஆண்டவரிடம் பலன் பெற்றுக்கொண்டு கழுகை போல செட்டைகளை விரித்து பறக்க வேண்டியவர்கள் நாம் என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிற ஆண்டவரோடு கூட இணைந்து சந்தோஷப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல இழப்புகளை நாங்கள் சந்திக்கும் போது, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்காத போது, ஆசீர்வாதங்களை எங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத நிலைமை வரும்போது, சாதாரண மனிதர்களாக நாங்கள் புலம்பி தீர்த்து விடுகிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கவே இல்லை, நாங்கள் கேட்பது எதையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை என்று சொல்லி நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரே, வேதத்திலே நாங்கள் ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கும்போது, எதுவுமே எங்களுக்கு இல்லை என்றாலும் நீர் எங்களோடு கூட இருந்தால் கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியும். ஆகவே உம்மை எப்போதும் எங்களோடு கூட வைத்துக் கொள்ள, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க தேவரீர் தாமே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யும் போது, உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கும் போது, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் போது, உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கும் போது, ஆண்டவரை முழு விசுவாசத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற உணர்வோடு கூட நாங்கள் இருக்கும் போது,
ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ரட்சிப்பினாலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கொடுக்கிற பலன் இந்த உலகத்துல இன்னும் நாங்கள் வேகமாய் ஓடுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீர் எங்கள் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுகிற தேவன். ஆமாப்பா, இன்னும் நாங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். எங்களுக்கு பலன் கொடுங்க, ஆசீர்வதிங்க, விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொடுங்கப்பா. முழு நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.